இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து யார் பொறுப்பு ஒரு இடத்து தந்திருந்தால் அப்பா கடவுளே அப்படி அன்னையும் வந்து கதிரவன் குடிச்சிட்டு கொஞ்சம் வேலையில கடவுள் கொடுத்த கொடையன்று சொல்லலாம். பிரசன்னா இவரும் வந்து ஜூட்டி மரக்கறி ஏதாமெண்டு இல்ல 28 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட வீட்டுக்காரர் வீடியோ போட்டு ஒரு 2-3 நாள் இருக்கு செய்யணும். சோரமண்டு தான் நினைச்சு செய்யணும். சரி உங்கள்ட்ட கையில் நான் ஜான்சன். இன்றைய தினம் வந்து என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு முன்னம் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்களோ தெரியல. உடுவில்ல வந்து ஒரு அக்கா வந்து வீடு இல்லாமல் வந்து சரியான கஷ்டத்தில் பாம்பு புத்துக்குள்ளே வந்து அவங்க ரூம் எல்லாம் கிடக்கும். அப்படி இனியில் ஒரு வறுமை கூட்டுக்குள்ளே வந்து இருக்கிறார்கள் ஒரு காணொலி ஒன்று வந்து நான் என்னுடைய யூடியூப்பில் வந்து போட்டிருப்பேன். அதிர்ஷ்டவசமாக என்னவோ தெரியலை, அந்த அக்காவுடைய வந்து ஒரு லக்கோ தெரியலை வந்து வீடியோ போட்டு ஒரு 2-3 நாள் இருக்கும். ஒரு இந்த 3 நாளைக்குள்ள வந்து அந்த வீடியோவை பார்த்த வந்து உறவுகள் எங்களுக்கு அழைப்பு எடுத்து அந்த அக்காவுடைய வீடு வந்து கட்டுறதுக்கு வந்து பொறுப்படுத்திருக்கணும். பொறுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து அந்த அக்காவுடைய வீடு கட்டுறதுக்கு வந்து முதற்கட்டமாக வந்து ஒரு சிறிய தொகை ஒன்று வந்து அனுப்பியிருக்கணும். அந்த வீட்டுக்கு வந்து அத்திவாரத்தை போட்டு நீங்கள் வந்து வேலையை துவங்குங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளே வந்து அந்த வேலையை முடியுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கணும். அப்போ இன்னும் வந்து அந்த அக்காவுக்கு வந்து நான் சொல்லல, அமௌண்ட்டு வந்து காசு இல்லாமல் வந்து நாங்கள் எடுத்து ஒரு என்வலப்புக்குள்ளே வச்சாச்சு. ஸோ இந்த காசை வந்து கொண்டு போய் முதற்கட்டமாக அந்த அக்காவையும் சந்தித்து அந்த மேசன் அண்ணாவையும் சந்தித்து வந்து இந்த காசை வந்து கொடுக்கணும். கொடுக்க வந்து அந்த அக்காடைய கொடுத்து என்ன விடுவோம் வந்து இவ்வளவு மாதிரி என்ன மாதிரி என்று சொல்லி உண்மையிலேயே வீடு வந்து கட்டுறது வந்து சின்ன விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட வீடு கட்ட தேவைப்படுற காசு பட்ஜெட் வந்து இதை வந்து யார் செஞ்சது, எந்த நாட்டில இருந்து செஞ்சவங்க, உண்மையிலேயே வந்து இந்த அக்காவை தெரியாத யாரோ ஒருவர், எந்த விதமான தொடர்பும் இல்லை, சம்மந்தமும் இல்லை, அந்த அக்காவோட பேசக்கூட இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த அக்காவுக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபோன், டச் ஃபோனே இல்லாத ஒரு வீடு, நார்மல் நோக்கியா ஃபோன் தான் வச்சிருக்கிறா. அப்போ அந்த வகையில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து யார் பொறுப்படுத்துன்னு சொல்லி எல்லா விஷயமும் வந்து நாங்கள் வந்து இந்த வீடு கட்டி கொண்டிருந்து கடைசியில் தான் நாங்கள் காட்ட போகிறோம் உண்மையிலே இந்த உதவியை வந்து யார் செஞ்சேன்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னுக்கு இந்த வீடியோவை யாரும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ. அது ஒரு வகையில் வந்து எனக்கு பிரியோசனமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ ஓகே, நான் இப்போ அந்த அக்காண்ட ஊருக்கு வந்துட்டேன். அன்றைக்கு வந்து அதே இடம் தான், அதே கோவில் தான். எனக்கு கோல் பண்ணாமலே போவோம், நம்மளை என்ன செய்யணுமோ தெரியாது. அப்போ இன்றைக்கு என்னோட வீடியோவுக்கு இன்றைக்கும் வந்த ஒரு நபர் வந்து இவர் தான். பேர் வந்து பிரசன்னா. இவரும் வந்து யூடியூப் சேனல் ஒன்று சின்ன வச்சுக்கிறேன். போக அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ நாங்கள் போவோம் அந்த அக்கா விட்டுனே. அக்காண்ட ரியாக்ஷன் எப்படி இருக்க போதோ தெரியல. நார்மலாக அக்கா சொன்னால் தானே தான் வேலைக்கே நிறைய கஷ்டங்கள் பட்டது தானு. அப்போ அதால் வந்து இப்போ டெய்லி அழுகிற வைக்கும் வந்து தொடர்ந்து அழுக வேற ஆகுது. அப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்கள் தான் கொண்டு போய் இதை கொடுக்கறது மூலம் சில விஷயங்கள் கதைப்பம். எதுக்கும் ஆளும் சொல்லாம போகிறது சரியில்லை. நித்திர கொள்கிற டைமுகள் ஒரு ஆக்கடா இருக்கு போல அந்த வீட்டுக்காரர் என்ன ஆக்கலா இருக்கு. வரலாமோ? பிஸியாக போயிட்டுது. வேலையா போயிலாண்டி போகலையோ? சரி, அப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டாக்கா வாரத்துக்கு. ஒரு சில விஷயங்களால் வந்து கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம். இதை அடிங்க பிள்ளை அம்மாவோடான் இருக்கும் பிள்ளை என்ன அவரு. ஓ வேந்தன் அம்மாவை விட்டுட்டு எங்க போனாலும் கொண்டு திரியோம் வேணே. அப்ப சாப்பிட்டீங்களோ? ஓ இப்பதான் சாப்பிட்டோம் நாங்க. என்ன சாப்பிட்டீங்க? சோறு, மிரக்கறி ஒரே மிரக்கறி ஆகுமே. விரதங்கள் பிடிக்கிறது பேதம் பண்ணீங்கள். மிரக்கறி பேதம் இல்ல தெரியாதே வேலையால் குறை வேண்டாம், மிரக்கறிக்கை சமைக்க வேண்டியதான். ஏன் வேலை குறை வேண்டாம்? மிரக்கறி காசு வேணுமே, மீன் வேண்ட.
அது ஒரு சிக்கல். அப்படி இருக்குது. அதான் சிக்கல். இனி மரக்கறியும் மீனா விலை கூட. மிளகறி மலிவு மலிவு இப்ப மலிவு. அப்ப மரக்கறி விலை கூட என்ன செய்யும்? பருப்பு கறி வைப்போம். பருப்பு கறி வைப்பியல், பருப்புஞ்சோறு மட்டும். சரி, அப்ப என்னன்னு சொன்ன அம்மா, இன்றைக்கு உங்களோட வீடியோ அன்றைய போட்டனால தானே, உங்களோட வீடியோ போட்டதுல வந்து 2 நாள்ல பார்த்த உங்களோட விஷயங்களை சில பேருக்கு பர்சனலாகவும் சொன்னதால வந்து உங்களுக்கு ஒரு சில உதவிகள் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ என்னென்று சொன்னால் அதே சொல்லிவிட்டது வந்து தாங்க வீட்டுக்கு வந்து உதவி செய்யறோம்னு சொல்லி உங்களோட மனது வந்து எப்படி இருக்கு இந்த உண்மையா நல்லா சந்தோஷம். முக்கியம் அதுதான் எனக்கு. அப்ப மேசன் என்ன அடிச்சு கேட்டுனான், முதல் கட்ட வேலைகளுக்கு வந்து அவ்வளவு முடியும் 28 லட்சம் ரூபாய் பட்ஜெட் சொன்னவர். அப்ப முதல் கட்டத்துக்கு வந்து எவ்வளவு கேட்டு 3 லட்சம் சொன்னா வேலையில தூங்கலாம்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னவர். அப்ப அந்த ரீதியில வந்து முதல் காசை வந்து எங்களுக்கு தந்து விட்டது. இன்றைக்கு வேலையில வந்து துவங்க சொல்லி பிள்ளைய ரக்கி விடாதான் நான் காசு தரலாம். தொப்பி விழுந்து போச்சு ஓடி போயிட்டாங்க. பாத்தியோ புள்ள தண்ணோட போட்டு மழை வந்து கொஞ்சம் அதான் ஓட்டு. சரி, ஓகே. அப்ப ஒரு ரஸ்மியா தூக்குமா இருக்காரா? இந்த காசை நீங்க எண்ணுங்க, நான் சொல்லி தர மாதிரி நீங்களே எண்ணுங்க. இந்த காசை பாத்தி எவ்வளவு கிடக்குன்னு சொல்லி. உண்மையிலே இந்த காலத்துல சொந்தக்காரர் தள்ளி போங்க ரக்ஷனா. என்ன சொல்ற, சொந்தக்காரர் சரி யாரோ சரி இப்படி உதவியில் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரீதியில கடவுள் கொடுத்த கொடைன்னு சொல்லலாம். நீங்க சொல்ற உண்மை தன்மையில அதுல பொறுத்தான் இருக்கு. என்ன காசுன்றதுல ஸ்பீட் ஏன் அப்படி சொல்றீங்க? இருங்க, கவரையில் இல்லையா உங்களை மினாக்கெடுத்துறோம் போல. உங்களோட விட்டு நார்மல் போன் தான் கிடக்குன்னு சொன்னீங்களே, என்ன டச் போன் இல்லையா? நார்மல் போன் தான் நல்ல இந்த காலத்துல. ஓ பாத்தீங்களே, அதைத்தான் வச்சு பிள்ளாங்கிறப்பே தானே. அதுதான் உங்களுக்கு மாறி நான் மாறி அடிக்கிறேன். ஓ வந்துட்டேண்ணே. சரியா, நீங்கள் எத்தனை வருஷமாக ஏதோ கஷ்டப்பட்டுன்னு சொன்ன நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது வீடு இல்லாமல் இருந்தேன்னு சொன்னீங்கள். அரசாங்கத்தில் கேட்டும் கொடுக்கல, ஆமிக்காரர் வந்து பார்த்தும் தெரியல. எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் மழை வெயிலுக்கு கஷ்டப்பட்டு தானே வெளிநாட்டில் இருக்கின்ற போலவே வந்து ஈஸியாக காசு உழைக்கிறீல. எவ்வளோ இருக்கு மொத்தம்? 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் ரூபாய் இருக்கு. 3 லட்சம் ரூபாய் இல்லை, நீங்கள் வழி வரணும். ஏன் இல்லை? 3 லட்சம் ரூபாய்க்கு 100 ரூபா குறையுது. 100 ரூபா குறையுதோ? அதான் இல்லை சில்லறை ஆளுக்கு ஏடிஎம்ல 100 ரூபா விலையில. சரியோ, நான் அந்த 500 ரூபாயும் சேர்த்து 12 சரியா இப்பதான் 3 லட்சம் இப்படிங்க. 400 ரூபா கணக்கில் சரியா. சரி, அப்ப இன்றைக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து வந்திருக்கு. இந்த அமௌண்ட் வந்து முதல் கட்டம் என்னத்துக்கு லோன் எல்லாம் கட்டி படுத்து அப்பா கடவுளே அப்படி பாருங்க. ஐயோ கடவுளே, அப்ப என்னதுக்கு? வெள்ளிக்கிழமை கான்கிரீட் போடுறது. கான்கிரீட் போடுறது என்ன கிழமை? என்ன அத்திவாரம் போடுறதுக்கு. சரியா. ஐயோ நீங்கள் உடுப்பும் வேண்டாம், எனக்கு லோனும் வேண்டாம். அத்திவாரம் கட்டுறதுக்கு இந்த காசு உங்களுக்கு கிடைச்சது. இதை நெச்சு நீங்க என்ன சொல்றீங்க?
என்ன நினைச்சு சொல்றேன் உங்க மனசு எப்படி இருக்கு? சந்தோஷமா கிடையாது. சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? உண்மையா இவ்வளவு காலம் இருந்ததை விட இன்றைக்கு நல்ல ஒரு சந்தோஷம். தந்தைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு ஒரு பெரிய ஒரு என்னண்டு அவருக்கு சொல்றீங்க? அவருக்கோ நீங்கள் தானே அவர் இல்ல நான் தெரியல தானே. அவரோ என்னன்னு சொல்லுவீங்க? அதான் நீங்க தான் எனக்கு மெயின் தெரியும். அந்த நீங்கள் தான் எனக்கு தெரியும். மற்றவே காணையில எனக்கு ஆள் வரும். சரி சரி. அப்ப அது ஒரு சந்தோஷம். அவக்கு என்ன புண்ணியம் கிடைக்குதோ அவைக்கு தெரியாது. எனக்கும் இந்த புண்ணியம் கிடைச்சது நல்லது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது தக்கன. நான் இந்த பிள்ளைகளோட என்ன பாடுபட்டது இனி நல்லா இருக்கணும்ட்டு அந்த எந்த புண்ணியம் அவைக்கும் சுவரட்டுக்கும். ஓ என்னடா இந்த உண்மையா நான் கவலைப்பட்டது தக்கன. இப்ப நல்ல ஒரு நிலைமை வந்துட்டு தானே எனக்கு. சாப்பிடாட்டிக்கும் பரவாயில்லை. இது ஒரு வீடு ஒன்று வந்ததே காணும் சொல்லி. ஆனா உங்களுக்கு உண்மையில அதிர்ஷ்டம் பண்ண சொல்லலாம். அதிர்ஷ்டம் தான் இது. ஏன்னு சொன்னா நான் எத்தனையோ வருஷம் வீட்டுக்கு எவ்வளவோ திரிஞ்சேனா. எங்கு அமைச்சர் மேல் குடிக்கின மேட்டேன் வீட்டா கொடுத்தாலும் நானும் ஓடுறோம் இந்த பிள்ளைகளையும் கொண்டு. உண்மையா பிள்ளையோ அந்த சின்ன அவன் தம்பியோட வலிக்கிட்டன சொல்ல மாட்டீங்க. கைதடியிலேயே என்ன ஒரு இடத்திலேயே அங்க கொடுத்தவன் வீட்டு திட்டம். அப்ப இங்க உதயசூரியனுக்கு பின்னி அவ வந்து சொன்னா நீங்க இருக்கா போம் அங்க சரி இப்படியே யாரும் சொல்ல சொல்ல போறது. ஆட்டோ பிடிச்சும் போயிருப்பேன். ஓ ஆட்டோ பிடிச்சும் போயும் எனக்கு கிடைக்கல. இது நல்லதொரு சான்ஸ் உண்டு. அந்த புள்ளி உண்டால வந்த சொன்னாலம்மா கடவுள் கொடுத்த ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம். என்னன்னு சொல்றது எவ்வளவோ நல்ல மனிதர்கள் வந்து வெளியில இருக்கீங்க. சொந்த காலத்துல சொந்தக்காரர் கூடி ஹெல்ப் பண்ணாத உதவி செய்யாத காலம். ஒருத்தருக்கு 100 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். இவ்வளவு லட்ச காசை தெரியணும் சொன்னால் அவை வந்து தங்களோட பேரை கூட இன்று வரைக்கும் இப்பவும் சொல்ல வேணாம். தங்களோட நாடு சொல்ல வேணாம் சொல்லி பேர் சொல்ல வேணாம் சொல்லி தங்களோட பகட்டுக்காக ஒன்றும் சொல்லாம நீங்க கடைசியில சொல்லுங்க. விளங்குதா? அப்ப அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்ற உதவி செய்யற மெனப்பாங்க கூட நல்லா இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள மழை வரக்கூடாது. மழை வந்தால் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ள போகக்கூடாது. உங்களோட அக்காவோ அண்ணாவோ தங்கச்சி என்று உங்களை நினைச்சுதான் இன்றைக்கு அந்த உதவி செய்யணும். சகோதரம் தான் நினைச்சு செய்யணும். உண்மைதான். அப்ப அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன சொல்றது ஒரு பயன் பெற்றிருக்கிறீங்களா அவையால? இதுல வந்து எனக்கு ஒரு பெரிய யோசனை. இதால எனக்கு என்ன லாபம் நினைக்கிறீங்க? இந்த 28 லட்சம் ரூபாய் கிட்ட நான் கட்டி தந்தால் எனக்கு இதுல எவ்வளவு கிடைக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு அது தெரியும். உங்களுக்கு உண்மையா உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ தெரியாது. இதாலே செய்கிறீங்க. ஒரு லாபமும் இல்ல. நீங்கள் வீடியோ போட்ட நீங்கள் அந்த வீடியோ நான் யூடியூப்ல போட்டேன். அதை பார்த்துட்டு எனக்கு இந்த காசு அனுப்பினது. மற்றும்படி நான் இந்த எத்தனை கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் வருமா வந்து போவேன். 16 கிலோமீட்டர் வரும். 30 கிலோமீட்டர் வரும் போய் வாரத்துக்கு. எந்த பெட்ரோல்லாம் நான் வந்து போவேன். அதுக்கான உங்கள்ட்ட காசும் கேட்க போறது. எனக்கு வர ஒரே ஒரு பயன் இந்த வீடியோ பாக்குற ஆட்கள் வந்து பார்க்க எனக்கு யூடியூப் பல ஒரு வருமானம். அந்த வருமானத்துலதான் நான் பெட்ரோல் மடிச்சு போடுவாரு. மற்றும்படி உங்களுக்கு வீடு கட்டி தந்த இவ்வளவு கமிஷனோ அவே தாரன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. நான் அப்படி வேண்டதும் இல்லை. சரியா? இப்ப நாங்கள் வந்து அந்த மேசன்கார அண்ணா அடிங்க நான் சொன்னேன். நான் காசு அப்படிங்க தூக்க சொன்னேன். ஜெகன் அண்ணா அது. ஓம் ஜெகன் அண்ணா. அப்ப நான் அவரை விட்டு நான் அவர்கிட்ட கையில முழுசா கொடுக்க போறீங்களா? என்ன மாதிரி? இல்ல அவர்கிட்ட கொடுத்தா தானுங்க மண்ணுகள் பறிக்கவே வீடு செய்யறதுக்குள்ள அவற்ற பொறுப்பு தானே. அவர் ஓகேலாம் சொல்லிட்டாரு தானே. ஓம் கலவண்ணா அங்க நிக்கிறீங்க. வாரீங்களோ? வந்துட்டேன். சரியா வாங்க நிக்கிறேண்ணா. கடையில நிக்கிறேன். சரியா ஒரு 15 நிமிஷம் ஆகுமா? சரியா கடையில தான் பெறப்போறேன். மகள் தான் கதைச்சவா வந்துரு வருதுல தானே. அப்ப அன்னையும் வந்து கதிரவன் குடிச்சிட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதால சிக்கல் கொஞ்சம் அடிக்கடி கூப்பிடல. அது நீ கூப்பிட மாட்டேன் பண்றபடியா இப்படி கொடுங்க சொன்னா உங்கள்கிட்ட காசு கொடுத்த நாங்கள். அந்த காசை வந்து அவட கையில திரட்டு கொடுங்க. சரி உங்கள்ட்ட கையில தான் 28 லட்சம் ரூபாய் வீட்டை பொறுப்படுக்கிறீங்கள். அதுல முதல் 3 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. நல்ல நாள் பார்த்து இப்ப துவங்க போறீங்க. வெள்ளிக்கிழமை அத்திவாரம் போடுங்க. எங்களையும் கூப்பிடுங்க. சொல்லுவேன். ஐயோ வாரம்
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. நீங்களும் ஓடுறதுல பண்ணி எல்லாத்தையும் மடுங்க. குறைஞ்ச விலையில உங்களுக்கு எவ்வளவு குறைக்கலும் அவ்வளவு குறையுங்க. எதுவும் குறைக்கலும் குறையுங்க போட்டு செய்யணும். என்ன அது சரி கட்டாயம் செய்யத்தான் வேணும். அவர் செய்வார் உங்களோட வீடு நீங்க கட்டாயம் செய்யலாம். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பொறுப்படுக்கிறது எல்லாத்தையும் தானே எந்த புண்ணு இதுல அவரும் ஒரு கடவுளா வந்து அவருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி உண்மையா இதை வந்து பொறுப்பு எடுத்து இல்ல அவருக்கு ஒரு இது செய்யறது எனக்கு ஒரு உதவி செய்யற மெனப்பாங்களா அவர் செய்யறது சௌரம் மாதிரி தானே ஹெல்ப் ஆனதுதான் சரி அண்ணா. இப்ப சந்தோஷம் உங்களையும் வந்து குழப்பி போட்டேன். இதுல வந்து 3 லட்சம் பாருங்க. 500 எடுத்து போட்டு தந்திருந்தால் இவன் என்ன கேக்குறா லோன் காசு கட்டி போட்டு எடுக்கட்டும். நான் இல்ல லோன் காசு கட்ட விடாம ஒவ்வொருத்தரும் காசுன்றது ஒரு ஸ்டைல் இருக்கு. அப்பாடா சரி சரியா எவ்வளவு இருக்கு? 3 லட்சம் இருக்கு. 2 லட்சம் எடுத்துருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் காசு இருக்கு. இது வேணுமா? இதுக்கு நான் மாலை மண்ணு வளையும் சாமலையும் எல்லாத்தையும் எடுத்து உங்களோட வேலையில தூங்குங்க. நல்லபடியா முடிச்சு கொடுங்க. உங்களோட நல்ல மனசு போல நீங்க நல்ல மனசு வச்சு செய்றீங்கள். வேலையில் வந்து யாரும் முன்வர மாட்டோமாக்கா அப்படி கஷ்டத்தை அவர் வந்திருந்து பார்த்து பட்டு வந்தபடியா சரி. ரொம்ப சந்தோஷம் பண்ணா நன்றி வந்ததுக்கு. இதெல்லாம் கண்டு சாமான் காசு அது சரியோ சாமான் அத்திவாரம் கட்டினா அப்புறம் மிச்ச வேலை வந்து படிப்படியா சரி அண்ணா. ஓகே சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு உதவி அவர் இதுக்கு வந்து டிப்பர் பறிச்சு தூக்குற கூலியில உங்களுக்கு வந்து விளங்கு 2 ரோடு விளங்கு அதுலயே வந்து தூரமா வந்துருக்கு. என்னம்மா அப்ப வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னன்னு சொன்னா எனக்கு இனி இந்த வீட்டு இது முடிஞ்ச பிள்ளைகளுக்கும் எனக்கு படிக்கிறது சரியான கஷ்டம். படிப்பு டியூஷன் விடவும் அதே மாதிரி அது செய்யும். நீங்க புள்ள காய்க்கிறதான் கேக்குது. புள்ள அப்படி இந்த புள்ள காய்ச்சல் வந்து அதெல்லாம் குழம்பி கொண்டு நீங்க சொல்லுங்க போங்க. எனக்கு வேறு என்ன இந்த படிப்பு சிலவுக்கு பிள்ளைகளுக்கும் சரியான கஷ்டம். ஹஸ்பண்ட் வந்து பெருசா வேலைக்கு போறேன் எங்க போனால் வேலை வருத்தா மேலாதனோன்னு வந்து நிப்பேன். பெரிய வேலைகள் செய்யறேன். அப்ப இந்த சும்மா புல்லு வட்ட அப்படி இப்படின்னு தான் போவார். சின்ன வேலைகளுக்கு தான் போறவன். போய் வந்து அவ படிப்புக்கும் எனக்கு டியூஷன்களுக்கு எல்லாம் விட காசு கஷ்டம். எனக்கு கஷ்டம். அப்ப அதையும் ஒரு உதவியை செய்து விடுங்க. நீங்க உதவி செய்து பாப்ப மேரும் அதையும் பார்த்தா வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். இப்ப வீட்டு திட்டம் முதல் நிலந்திரமோ இருக்க உங்களுக்கு இப்ப நம்மள அடிப்படையா உங்களுக்கு வீடு இல்லைன்னு தானே. அப்ப அந்த வீடு முதல் கட்டுவேன். வீட்டை கட்டி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு யாரும் உதவி செய்யற ஒரு மெனப்பா அங்க இருக்கிறாக்கள் செய்ய விருப்பம் சொன்னால் அவை அதை செய்யட்டும். அதே ரீதியில வந்து இப்ப 28 லட்சம் ரூபா வீட்டு திட்டம் என்று சொல்லிக்க அதுல வந்து இது மிச்சங்கள் சொச்சங்கள் வந்தாலும் உங்களுக்கு அது வந்து உங்களோட பிள்ளைங்க சிலவுல காணுமே. நம்மள படிப்பு 1 லட்சம் 2 லட்சம் மிஞ்சினாலும் உங்களுக்கு காணும். இப்ப அப்ப வெள்ளிக்கிழமை என்ன மாதிரி செய்ய போறீங்க? வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் கூப்பிட்டு அத்திவாரம் போட்டு நாட்கள்ல வச்சுட்டு அவரோட கண்டே கலைச்சிட்டு நான் எப்ப வந்து சொல்றேன் நித்தின மணிக்கு சொன்னேன். கொஞ்சம் ஒரு 2 மாதம் முதலே சொல்றேன். நான் இன்றைக்கே சொல்றேன் நித்தின மணிக்கு. இன்றைக்கு புதன் வியாழன்
வெள்ளி அலம்பலி நாலண்டைக்கு அத்தி வேற போறேன் துவங்கினா இந்த வேலைக்கு துவங்கினாதான் தானோ அதுதான் நானும் மலையில எல்லாம் வந்த கரைச்சல் செய்யல அது நீ நான் அந்த 30ஆம் தேதி கிடையிலேயே எனக்கு வேற சொன்னேன் நான் அந்த எனக்கு திறப்பு தந்தா அவருக்கும் ஞாபகமா இருக்கும் எனக்கும் அது ஒரு சந்தோஷம் எவ்வளவு உதவி செய்த இடத்த அவையன்ற நாளை விட்டு நான் செய்கிறதா அது எனக்கு ஒரு சந்தோஷம் பெறாதண்ணா இவ்வளவும் தந்ததுக்கும் அந்த நான் திறப்பு விழா செய்யறதா எனக்கும் விருப்பம் சின்ன விஷயமும் இல்லை இது வந்து ஒரு 5000 10,000 விஷயம் இல்லை அதுதானியோ அப்ப எனக்கு உங்களோட மனசுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்ப நீங்க அது கேட்ட மாதிரி அவைக்கு நன்றியோட ஒரு வாழ்த்தொண்டு கூறினீங்கன்னா சரி என்ன கடைசியில சரியா அப்ப வேலை நல்லபடியா துவங்குங்க வெள்ளிக்கிழமை வந்து சந்திப்போம் வெள்ளிக்கிழமை சரியோ நான் பண்ணி சொல்றேன் ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்ன மாதிரி சொல்லி பட் நீங்க சாப்பாடுக்கு எல்லாமே கேட்டு நீங்கள் போல அந்த கூலியல் மேசனுக்கு வீட்டுக்கு தானே தந்தவே என்ன செய்ய போறீங்க அதுதான் என்ன சரி அவர் சொன்னவர் நான் தண்ணியா குடுக்குறேன் தண்ணி டீ எல்லாம் தண்ணிங்களா குடுக்குறேன் வீட்டுல சமைக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கிறோம் அவ சமையல் சொன்னால் அவ எல்லாரும் சாப்பிடா எனவே நானும் அவைக்கேத்த சமையல் சமைச்சு கொடுக்க கஷ்டம் தானே அதுல நான் அவைக்கேத்த மாதிரி சமைக்க மாட்டேன் எனக்கு கஷ்டம் அப்படின்னா யாரும் ஒரு உதவி செய்தாதான் அத நான் சாப்பாட்டுக்கு நீங்க பருப்பு நாங்கள் சாப்பிடுற மாதிரி நாங்கள் மிரக்கறி சாப்பிடுவோம் ஒன்றைக்கு மிரக்கறி அவை ஆம்பளைகள் வேலை செய்கிறவ மிரக்கறி எல்லாரும் சாப்பிடாயினம் தானே இப்ப நம்ம பக்கத்துக்கு வேண்டா போய் சாப்பிட மாட்டோம் அதற்கு நான் கேட்கலையே அவரை கேட்டு பார்ப்போம் உதவி செய்யறா போல இல்ல அவரோ அவரை நீ 2 பேரை கொண்டவர் தானே அவைக்கு அவர் கொடுக்கிறாரோ தெரியல கேட்டு பாக்குறேன் நான் அதை கேட்டு பாக்குறேன் மற்றதுங்க அழிஞ்ச சாப்பிடுவர் தானே அவதான் கொண்டு வரவே 2 பேர் மீசனை பிடிக்க போறேன்னு சொன்னேன் இந்த வீடு கலட்டுற வெளியில தூங்க போறீங்க நாங்கள் இன்றைக்கு கலட்டவம் இருந்தோம் கலட்டுவோம் ஒரு சீட்டு கலட்ட போறேன் இருக்க போறீங்க நாங்கள் அங்காளி வீடுல பக்கத்துல அதுக்கு இல்ல இல்லாம தான் எடுத்துச்சா அவருக்கு வாங்க அதுக்கு இல்ல கட்ட போறோம் நீங்கள் அதுக்குள்ள போய் இந்த அவ சங்காச்சிண்டியலோ சச்சலுமா ஒரு குழப்பம் ஒன்று வந்தா இந்த கரைச்சலோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேண்டினத்த இந்த பிரியோசனம் இல்லாம போடுமா அப்ப எந்த காணிக்கு வந்தானே இப்ப வீடு கட்டி முடியும் வரைக்கும் இதுக்கான் இருக்க முடியும் ஓம் சரியா அது உள்ளுக்கு விராந்தாதான் இருக்கலாம் பிரச்சனை கோயந்தல வீடாம் காணும் அதை விட இந்த வீடு பரவாயில்ல போல அதை விட இது பரவாயில்லையோ இது பரவாயில்லை நான் அவன் இன்றைக்குள்ள இருப்பான்னு இருந்தேன் பாத்தீங்களா இது நல்லது அதை விட இது பரவாயில்ல உண்மையா இருக்கு இருக்கு நல்ல வீடு அதான் அதுல இருந்து உங்களுக்கு அப்ப நாங்க வந்து வெள்ளிக்கிழமை சந்திப்போம் நானும் உங்களை வந்து அடிக்கடி கரைச்சல் படுத்து ஐயோ அப்படி என்று நினைக்காதீங்க எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் நீங்கள் பாருங்க எவ்வளவு சந்தோஷம் உண்மையா ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கச்சியும் சோறும் சாப்பிட்ட மாதிரி கிடக்கு மணக்காடி பரவாயில்லையா நான் உண்மையா அவ்வளவு ஒரு சந்தோஷம் என்னடா இப்படி ஒரு இது கிடைச்சது எனக்கு நல்ல சந்தோஷம் அவங்க சின்ன சின்ன உதவி செஞ்சாலே எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க கிடைச்சிருக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம் இல்ல 10 இல்ல கோடி ஒரு வீடு நிலந்தரம் இருக்க யாருக்கு நன்றி சொன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் தந்ததுக்கு நன்றி உங்களோட கண்ணீரை வந்து அவர் பார்த்திருக்கிறார் நீங்க விட்ட கண்ணீரை அவர் கேட்டிருக்கிறார் விளங்குதா அதனாலதான் அவர் வந்து உங்களுக்கு இப்படி தந்திருக்கிறார் இன்றைக்கு எத்தனை வருஷம் இப்படி எல்லாம் இருந்த நீங்கள் சின்ன வருஷம் பிள்ளையோட 14 வயசு மூத்த வாக்கு அது மட்டும் 14 வயசு மட்டும் இப்படியேதானே இருக்கிறீங்க அப்ப அந்த இதுல வந்து ஜெபிச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க மனுஷர் வந்து எப்பவுமே உயர்ந்த ஆக்கள் இல்ல கடவுளுக்கு நன்றியை சொல்லி சொன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்கள் இருக்கிற உண்மை தன்மையில தான் கிடைக்கும் 2-3 நாள் ஆகையில பாத்தீங்களா எனக்கு இப்படி ஒரு அது இது ஆனா ஒரு இது கிடைச்சிட்டு அப்போ உண்மையிலே என்ன சொல்றது அக்காவுக்கு வந்து வீடியோ போட்டு ஒரு 3-4 நாள்லயே உதவி வந்து கிடைச்சிருக்குது ஒரு பெரிய விஷயம் நீங்க இல்லைன்னா சரியா கஷ்டப்பட்டு ஒரு என்ன சொல்ற பாம்புகளுக்குள்ளேயும் கரையாம்புத்துக்குள்ளேயும் பொம்பளை பிள்ளைகளை வச்சு கொண்டு இப்படி கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு கண்ணீர் விட்டதுக்கு ஒரு பலனா வந்து அவருக்கு இப்ப வந்து வீடு கட்டித்தாரன்னு சொல்லி வீடியோ பார்க்குறாக்கள் வந்து உறுதி அளிச்சிருக்கணும் அவே வந்து வீடு கட்டி கடைசியில தான் தாங்கள் என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி இப்போ அது வரைக்கும் யாருன்னு சொல்ல வேணாம்னு சொன்னவே உண்மையிலே ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அதுக்கு நீங்கள் பெரிய அவைக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கிறீங்க
என்று சொல்லிக்கொண்டு இனி வேறு நாட்களில் வந்து இந்த வீடு புனரமைக்கிறது இடிக்கிறது மற்றது வீடு கட்டுறது அந்த சின்ன சின்ன வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க. மற்றது எனக்கு வந்து இதால் என்ன பயன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்கோ என்று சொன்னால் நாங்கள் வந்து இதில் ஒரு வருமானம் வச்சு செய்யல யூடியூப்பால் ஒரு வருமானத்தை வச்சு தான் நாங்களும் வந்து பெட்ரோல் காசு அதுன்னு சொல்லி போக்குறோம். நாங்கள் தெரிஞ்ச ஆக்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்கோ, எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது எங்களுக்கு ஒரு வகையில் பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஓகே பாய். சரி ஓகே. அப்போ அந்த அக்காண்ட வீட்டை போயிட்டு முதல் கட்டமாக வந்து அந்த அக்காவுக்கு வந்து 3 லட்சம் ரூபாயை வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது வந்து அத்திவார வேலைக்கு வந்து என்ன சொல்கிறது அவைக்கு பயன்படும். அதுக்குரிய முழு பொறுப்பும் அந்த வீடு திட்டம் வந்து வீடு கட்டுறதுலேருந்து முடிக்கும் வரைக்கும் முழு பொறுப்பும் வந்து என்ன சூப்பர் மார்க்கெட் வந்து ஞாபகம் வச்சு கட்டான்னு சொல்றேன். வீடியோல பாத்திருப்பீங்க. அவர் இங்க வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கிற ஒரு ஓனர் வந்து அவர் வந்து வீடுகளும் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து காட்டுறவர். அப்புறம் மனிதாயமான அடிப்படையில வந்து அந்த வீட்டை வந்து அவர் பொருட்படுத்துகிறார். இந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்து தான் கட்டி முடிச்சு நல்ல ஒரு வீடா கொடுப்பேன்னு சொல்லி என்ன உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கும் வந்து நல்ல சந்தோஷம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம வந்து கடவுளை கண்டது போல உண்மையில பிடிச்சிருக்கேன் இந்த விஷயம் வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு. நல்லாவே இந்த சந்தோஷத்தை பார்க்க ஆசையா இருக்கு. ஏன்னா நிறைய நாள் வீடு இல்லாம இருந்து போட்டு ஒரு நாங்க வந்து உடனே செஞ்சு 2 நாள்ல கிடைக்கிறன்றது பெரிய விஷயம். முகத்தில் சிரிப்பை பார்க்க சரியான சந்தோஷம், நல்ல சந்தோஷமா இருக்கு. வீடு இல்லாம மலைக்குள்ள பாம்புகள் வேற தவளை அது இது அரண்மனை எல்லாம் வேற அதுக்குள்ள இருந்து குழந்தை பிள்ளைகளோட வாழ்ந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு அவைக்கு வீடு கிடைக்குதுன்றா போல அவைண்ட முகத்துல அவ்வளவு சந்தோஷம் அவ்வளோ கவலை எல்லாத்தையும் வந்து வெளிக்காட்டாம நோம்பலா இருக்கிறான்னு எத்தனை இடத்துல அலைஞ்சிருப்பா. ஸ்கூல் வழி இருந்தவாம் நிறைய பேர் புறக்கணிச்சவையாம். அந்த ஊருக்கு அந்த ஏரியாக்களே வேண்ட விட அப்படி இருக்கேன் கொஞ்சம் எல்லா வீடும் வசதி ஆகலாம். ஆனா வேல்ற வீடு தான் அந்த ஏரியாக்களே வந்து நிறைய பேர்த்த வீடு வந்து நல்ல வசதியா இருக்கு. இவேண்ட வீடு தான் வசதி என்ன தெரியாது. இந்த வீடு தான் அந்த ஊருக்குள்ளேயே கொஞ்சம் இப்படியான ஒரு மோசமான நிலையில வந்து இருக்கு. இருக்கக்கூடிய மாதிரி வீடுகள் இருக்குது. அதுக்குள்ளே மோசமானு சொன்னா இதா இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அத்திவார வேலையில வந்து துவங்க போகிறோம். துவங்கேக்க அதே வந்து நாங்கள் காணொலியாக வந்து எடுத்து போடுவோம். எடுத்து போடக்க பாருங்கோ. கட்டாயம் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்டுகளையும் கருத்துக்களையும் வந்து கட்டாயம் வந்து தெரிவித்து கொள்ளுங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் பிரியோசனமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வேற ஒரு வீடியோவில் வந்து கட்டாயம் சந்திப்போம். ஓகே பாய்.